இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தயவுசெய்து இந்த பேன் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மசில் பில்டிங் ப்ராசஸை நீங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா இதில் ஒரு 50 கிராம் ஆஃப் என்ரிச்டு ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல அதுக்கு 2 வாழைப்பழத்தை எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கூர்மையான முட்கரண்டி எடுத்து அதை குத்தி குழன்னு ஆக்கிடுங்க. அப்புறம் அதில் ஒரு 3 ஹோல் எக்ஸு தெரியாமல் முட்டையோட உள்ளே போட்டேன். நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடின்னு அடிங்க. அப்புறம் அதை மிக்சியில் போட்டு 1 ஸ்கூப் ஆஃப் சாக்லேட் ஃப்ளேவர் வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா பேன் கேக்கான மாவு ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் பட்டரை போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த பேன் கேக் பேட்டரை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஒரு நல்ல ஷேப்பாக அழுங்காமல் குழுங்காமல் மெல்லேக்காக திருப்பினீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் பின்னாடி. அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு மேலே ஒரு ஸ்லைஸ் பட்டரை வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டிலேருந்தே சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மசில் பில்டிங் பண்ணணும்னா உப்பில்லாத சாப்பாடாக தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. டேஸ்ட்டாக சாப்பிட்டு பில்ட் பண்ணலாம். இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். நாளைக்கு பட்டாட்டா பாய்.